அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து காலைதோறும் புதியவர்கள் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காய் உம்மை சுத்திக்கிறோம். எங்களை நித்திரையின்றி எழுப்பி நல்ல இரவை கட்டளையிட்ட தயவிற்காய் உம்மை சுத்திக்கிறோம். இந்த பகலில் வெளிச்சத்திலே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நாங்கள் செய்யப்போகின்ற சகல பணிகளையும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு செய்ய எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய சமாதானம் இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் திருமணத்திலே ஈடுபட்டு ஒரு வாழ்க்கையை துவக்குகிறோம். அதில் அநேகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் சிலருக்கு திருமணமான உடனேயே கணவனோ மனைவியோ 2-3 மாதங்களுக்குள்ளாக மரித்து போவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார், நம்முடைய சந்ததியை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் இந்த நாள் தியானிக்கப் போகிறோம். 128வது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அதாவது நம்முடைய தலைமுறைகளை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கு நான் உங்களுக்கு பலத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதில் உதாரணத்துவமாக வேதாகமத்தில் யாக்கோபு என்கின்ற ஆண்டவருடைய தாசனுடைய பிள்ளைகளையும் யோசேப்பு என்பவனுடைய ஆண்டவருடைய தாசனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். அன்பு பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய மகனை நோக்கி, நான் முதிர்வயது காலத்தில் உன்னை தொலைத்து விட்டதற்கு பின்பு உன்னை எப்படி நான் பார்க்க போகிறேன் என்று நான் நினைத்து அழுததுண்டு. ஆனால் இப்பொழுதோ நான் வணங்குகிற தேவன் உன்னை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளையும் காண்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்தார் என்று இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் 11வது வசனத்தில். பின்பு அவர் 50வது அதிகாரம் 23வது வசனத்தை அங்கு நாம் வாசிப்போம் என்றால், யாக்கோபினுடைய குமாரன் யோசேப்பு அவர் சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 50:23.
யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டார். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். இங்கு தன் இனஜன பந்துக்களை விட்டு வெளியேறி சென்ற துரத்தப்பட்ட யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளையும் 3ஆம் தலைமுறை மட்டுமுள்ள பிள்ளைகளையும் அவன் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளையும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு 3 தலைமுறை, இங்கு யோபுவுக்கு 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும். ஏற்கனவே யோபுவுக்கு இருந்த 10 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். பின்பு ஆண்டவர் மீண்டும் அந்த சந்ததியை புதிதாக உருவப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு 7 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் ஆண்டவர் யோபு காணும்படி கிருபை செய்தார். அவர் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சந்ததியையும் பார்த்து சந்தோஷப்பட்டார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பதையும் நாம் அறிகிறோம். 103வது சங்கீதம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் உள்ளது. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 125வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தங்கள் கோலனான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய அனுபவத்தில் பாதைகளில் வாழ்க்கையில் நடக்கிறார்களோ அவர்களை தேவன் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். அவர்களுக்கு சுபிச்சம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து நடக்கிற இஸ்ரவேல் சந்ததியாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம்: பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். தன்னுடைய பெற்றோர்களுக்கு, முதிர்ந்த பெற்றோர்களுக்கு, அதாவது தாத்தாமார்களுக்கு அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்களுக்கு கிரீடமாய் இருப்பார்கள். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லுகிறார். அதாவது நேர்மையாய் நடந்து தன்னுடைய பூலோக வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கு ஆண்டவர் செய்கிற கிருபை. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அநேகர் இருப்பதை
நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தத்து எடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக நான் யாருக்கு கொடுப்பேன் என்றால், யார் என்னுடைய பாதையில் உத்தமமாய் நடக்கிறார்களோ, நேர்மையாய் நடக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை தேவ சமாதானத்தோடு தேவ பலத்தோடு காணப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருந்து, ஆண்டவருக்குள் நம்மை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவிதத்திலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தேவ வசனங்களுக்கு ஒத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் துவக்குவோம் என்றால், அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் எல்லோரும் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், தீமையை விட்டு விலகி நன்மை செய்து நேர்மையாக நடக்கிற ஒரு வாழ்க்கையினை நாம் வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கள் முன்னோடிகள் உமக்கு பயந்து நடந்ததினால் அவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை பார்த்தார்கள் என்று உம்முடைய விவிலியம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற வேண்டுமென்றால், உம்முடைய ஆண்டவரே கட்டளைகளுக்கு வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்மையுள்ளதாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். அந்த வாழ்க்கையினை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களோடு இரும். அன்பு பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு தாரும். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து இளைப்பாறுகிறார்கள் என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல, எங்களுடைய இந்த பூலோக வாழ்க்கை நேர்மையாய் நடந்து உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக எங்களை மாற்றித்தாரும். எங்களுக்குள் எந்தவித ஏமாற்ற கூடிய எண்ணங்கள் வராதபடி, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இராதபடி, அடுத்தவர்கள் மீது பொறாமை கொள்ளுகிற எண்ணங்கள் இல்லாதபடி, நாங்கள் நன்மையை மட்டும் சிந்தித்து செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வழிநடத்தி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாம் நேர்மையாய் நடக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.